ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HCL டெக்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நோய்டா, சென்னைன்னு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஇ, பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுவும் நீங்கள் பிஇ பிடெக் வந்து சிஎஸ்சி ஐடியில் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி பிரான்ச்சஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி நீங்கள் பிஇ பிடெக் வந்து சிஎஸ்ஐடியில் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்து பிஇ பிடெக்கில் சிஎஸ்ஐடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மினிமம் 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் எது பண்ணியிருந்தாலுமே 70% இருக்கணும் நீங்கள் ஓவராலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட் சர்டிஃபிகேஷன் வந்து மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்களே இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ HCL டெக் வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் HCLக்கு எப்படி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி HCL டெக்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸ்டேட்டு, சிட்டி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் 10% 12% நீங்கள் யூஜியா பிஜியா உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஜியாக இருந்தால் யூஜின்னு கொடுத்துக்கோங்க, இல்லை பிஜியாக இருந்தால் பிஜின்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.